ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிறிஸ். நமக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி நிரப்புறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம். இந்த சிறப்பு திருத்த பணிக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் வீடு வீடாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பிஎல்ஓஸ். நாம் அதை வாங்கி டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ளார ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதனால் நம்ம கொஞ்சம் அவசரப்பட வேண்டியதில்லை, பதட்டப்படாமல் பிழை இல்லாமல் கரெக்டாக எழுதி நாம் கொடுப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் ஒரு ஃபார்ம் நம்ம வச்சுக்கணும், இன்னொரு ஃபார்ம் பிஎல்ஓஸ்க்கு நாம் கொடுக்கணும், ஃபில் பண்ணி கொடுக்கணும், சைன் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்ம்லேயே நம்மளோட பேர், நம்மளோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையோட நம்பர், நம்ம சட்டமன்ற தொகுதியோட பெயர், நாம் ஓட்டு போடக்கூடிய ஸ்கூலோட அட்ரஸ், எல்லா டீட்டெயிலுமே அதிலே கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபோட்டோவும் அதில் சேர்த்தே கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட பிஎல்ஓக்களோட பேரும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட ஃபோட்டோவும் அந்த ஃபார்ம்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகைப்படம் ஓகே அப்படின்னா விட்டுறலாம், இல்லைன்னா நம்மளோட ரீசெண்ட் ஃபோட்டோ ஒன்று, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று அங்கே ஒட்டிடணும். இப்போ ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்து, அதில் நம்ம பிறந்த தேதி, மாதம், வருடம் அதை எழுதணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 2001ஆவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி பிறந்திருந்தாங்கன்னா 30/08/2001 அப்படி போடணும். இதே 30க்கு பதிலாக 8ஆம் தேதி பிறந்திருந்தாங்கன்னா 08 அப்படின்னு போடணும். அதுக்கு அடுத்ததாக ஆதார் எண், நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளோட ஆதார் எண்ணை குறிப்பிடலாம், இல்லைன்னா போட வேண்டியதில்லை. அடுத்ததாக மொபைல் நம்பர், அதுக்கடுத்து நம்மளோட தந்தை அல்லது பாதுகாவலரோட பெயர் எழுதணும். அதுக்கு கீழே தந்தை அல்லது பாதுகாவலரோட அவங்களோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண்ணை நாம் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த வாக்காளரோட தாயாரோட பெயர் எழுதணும். அதுக்கடுத்து அவங்க தாயாரோட புகைப்பட அடையாள அட்டை இருந்துச்சுன்னா அதோட நம்பர் எழுதணும். சப்போஸ் அவங்க 2 பேரோட ஓட்டர் ஐடி நம்பர் நமக்கு தெரியலை, இல்லை அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னா நாம் அதில் இல்லைன்னு அந்த காலத்தில் குறிப்பிட்டுறலாம். அதுக்கு அடுத்தபடியாக துணைவரின் பெயர், அவங்களோட பெயர் எழுதணும். அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா எழுதலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இதுக்கு முன்னதாக 2002 to 2005 இந்த தீவிர கணக்கு எடுக்கப்பட்டுச்சு, சிறப்பு தீவிர திருத்தம். அதில் நம்மளோட வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரோட விவரங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை ஃபில்லப் பண்ணலாம். தெரியாட்டி நம்மளுக்கு வரக்கூடிய பிஎல்ஓஸ்ட்டே கேட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் எழுதிக்கலாம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆப்பில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதனால் நமக்கு தெரியாட்டி நாம் அவங்கக்கிட்ட கேட்டே நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2002 பட்டியலில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்லப் பண்ணணும், இல்லைன்னா அதில் இல்லைன்னு எழுதிடணும். இதில் வாக்காளரோட பெயர் இருந்துச்சுன்னா நம்மளோட பெயர் எழுதணும், நம்மளோட ஓட்டர் ஐடியோட நம்பர், அதுக்கடுத்து உறவினரின் பெயரில் நம்மளோட அம்மா பேரோ அப்பா பேரோ அந்த பெயரை எழுதணும். அதுக்கடுத்து அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப் என்னென்னா, இப்போ நம்ம அப்பா பேர் எழுதியிருந்தோம்னா தந்தை அப்படின்னும், அம்மா பேர் எழுதியிருந்தோம்னா தாய் அப்படின்னு எழுதிடுறோம். அதுக்கு அடுத்தபடியாக மாவட்டம், மாநிலம் ஃபில்லப் பண்ணிடுறோம். அவங்களோட சட்டமன்ற தொகுதியோட பெயர் எழுதிடுறோம். சட்டமன்ற தொகுதியோட எண், பாகம் எண், வரிசை எண்ணெலாம் நமக்கு தெரியாட்டி அதுக்கு நம்மளுக்கு பிஎல்ஓஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ரைட் சைடில் உள்ள காலத்தில் வாக்காளரின் உறவினரின் பெயர், அதாவது நம்மளோட அம்மா அப்பா இவங்களோட யார் பெயர்னாலும் ஒருத்தர் பேர் எழுதுகிறோம். ஆனால் கம்பல்சரியாக 2002 கணக்கெடுப்பில் அவங்களோட பெயர் அதில் இருந்திருக்கணும் வாக்காளர் பட்டியலில். அந்த பெயரை எழுதிட்டு அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதுகிறோம், இருந்துச்சுன்னா எழுதுகிறோம், இல்லைன்னா இல்லைன்னு எழுதிடுறோம். அவங்க நமக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிறத எழுதுகிறோம். அவங்க பெயர் எழுதிட்டு அதுக்கப்புறமா உறவு முறை எழுதுகிறோம். மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி இதெல்லாம் நாம் எழுதி முடிச்சிடறோம், ஃபில் பண்ணிடுறோம். இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அவங்க நமக்கு 2 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஃபார்மை ஒரு 4-5 காப்பி எடுத்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா எழுதும்போது பிழை ஏற்பட்டுச்சு அப்படின்னா சும்மா அடித்தல் திருத்தல் இல்லாமல் நாம் இன்னொரு காப்பி எடுத்து அதில் எழுதிக்கலாம். நாம் வெளியூரில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அவங்களே கையெழுத்து போட்டு கொடுத்துர்லாம் பிஎல்ஓஸ்ட்டை. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் நாம் அந்த ஃபார்மை ஜெராக்ஸ் எடுக்க மறந்துட்டோம், தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா அதை அடிச்சுட்டு அதை திருத்தி எழுதிட்டு நாமளே பக்கத்தில் சைன் பண்ணிடணும். அதை பிஎல்ஓ பார்த்துட்டு அவர் ஓகே சொல்லிட்டா நமக்கு ரைட்டு தான்.
ஒருத்தருக்கு 2002வது வருஷம் வாக்குரிமை இருந்துருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். சப்போஸ் அவங்களுக்கு அப்போ அந்த வாக்குரிமை இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க பெற்றோர்களோட அப்போதைய விவரங்களை இப்போ நாம் அவங்க கொடுக்கணும். 2002வது வருஷம் 2005வது வருஷம் நான் ஓட்டு போட்டிருக்கேன், ஆனால் அதோட டீட்டெயில்ஸ் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ இணையத்தில் அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நம்ம படிவத்தை ஃபில் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு அது ஃபில் பண்ண தெரியலை அப்படின்னா பிஎல்ஓஸ்ட்டை கேட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நாம் அதை ஃபில்அப் பண்ணிக்கலாம். 2024வது வருஷம் வாக்காளர் பட்டியலில் என்னோடய பேர் இல்லை, இப்போ என்னோடய பேரை சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வர டிசம்பர் 9ஆம் தேதிக்கு மேலே வரைவு வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி நடக்க போகுது. அப்போ நாம் ஃபார்ம் 6 கொடுத்து நம்மளோட பெயர் அதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு படிவங்களை ஃபில்அப் பண்ணுறதுக்கு பிஎல்ஓஸ் உதவி செய்வாங்க. அப்படி சப்போஸ் அவங்க உதவி செய்யலை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 1950 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி புகார் தெரிவித்தோம்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்காளர்களோட நன்மையை கருத்தில் வச்சு இப்போ ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்கக்கூடிய வசதி வந்துருச்சு. ஆனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னா ஒன்று நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பரையோ அல்லது நம்மளோட மொபைல் நம்பரையோ வச்சு உள்ளே போய் நாம் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓடிபி வரும், அதை நம்ம போட்டு நாம் அதை ஃபில் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியோட எக்ஸ் தளத்தில் தற்போது வெளியிடப்பட்டிருக்க பதிவில் தந்தையோட வாக்காளர் அடையாள அட்டை என்னும் கட்டாயம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தந்தை மற்றும் தாயோட பெயர் மட்டும் கட்டாயமாக குறிப்பிடணும். அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் முக்கியம் இல்லை, கட்டாயம் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளோட யார் வாக்காளரோ அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண் கண்டிப்பாக நாம் பதிவு செய்யணும். நம்மளுக்கான கணக்கீட்டு படிவம் இன்னும் நம்ம கைக்கு வந்து சேரலை அப்படின்னா நாம் நெட்டுக்குள்ளே போய் erolls.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் நம்ம அதில் டைப் அடித்து போட்டோம்னாக்கா நம்ம ஏரியாவில் நம்மளுக்கான பிஎல்ஓ யார் அப்படிங்கிற செல்ஃபோன் நம்பர் வந்துடும், அவர் பெயர் செல்ஃபோன் நம்பர் வந்துடும். நாம் அவரை கான்டாக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க சொல்லிடலாம். வாக்காளரோட பட்டியல் பாகம் எண் வரிசை எண் அறியணும்னா https.electoralsearch.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் நாம் அதை கண்டுபிடிச்சிக்கலாம்.